இருக்கா? எந்த குறையும் கிடையாது. அம்மா புண்ணியம் யார் புண்ணியம்? தாய்க்கு புண்ணியம். மாதா உன் புண்ணியம் அம்மா செப்பு மகராஜா நான் வந்தபோது நான் யாருன்ற விளக்கம் ஒரு போலகிற மந்திரி எனக்கு பெரிய மகராஜா இருந்தாலும் இந்த சபைக்கு யாருன்னு சொல்லு. நானும் சீக்கிரம் தெரியும். மந்திரி நானும் ஆடியாக சமுத்திரத்தின் மத்தியில் யோசித்து கொண்டு கோட்டை ஆமா சட்டை எப்படி கொண்டு கிழக்கு மேற்கு அகல நிகழும். அதே போல வடக்கு தெற்கு யோசனை உள்ள அகல நிகழும் உள்ள இப்படிப்பட்ட பெருத்த நாடு அந்த பெருத்த நாட்டை சிறு சிறப்போடு ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஆட்சி செய்யக்கூடிய என் பெயரோ மாதா அப்படி சிவபக்தனாக விளங்கி மாயாபகனிக்கும் பிறந்தவர்கள் மூத்த பையன் என் பையன் வாதாபி. மூத்தவர் உன் பேர் வாதாபி. ஆமா இளையவர் தம்பி பெயரோ ஜடாபிஷன். ரெண்டு பேரும் ஒரே அப்படி போட்டீங்க. 9 அப்படி போட போறாங்க. ஒரே அப்படி போட்டு இந்த மாதிரி ரொம்ப நேரமா அவர் என்னன்னு கேளுங்க. நிறைய கொடுப்போம்.
அந்த கோட்டைக்கு மேலே மேலே விருது கொடியானது கட்டி கொடியானது மிகவும் ஆமா சீரு சிறப்போடு அச்சையே. ஆமாங்க அப்படி பாத்துட்டு பாட்டு ஒரு வரையும் போய் ஏய், ஆஃப் பண்ணிட்டா ஆ, ஆனா அந்த கொடி பாட 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 பாடன்னு பாருங்க என்னன்னு பாருங்க. பாட பாடான்னு பாருங்க ஏய், கரெக்டா? பாட பாட அந்த கொடி பறக்குது இல்ல நான் பாட கொடி பறக்கும். நீ பாட பாட அந்த கொடி பறக்குது. நான் பாட கொடி பறக்கும். ஆமா, ஆமா, அதேதாங்க சொல்றேன். அதை மட்டும் தெளிவாக அப்படி என் கோட்டைக்கு மேலே நான் கட்டிய விருது கொடியானது என்னது சொல்லு எப்படி பறக்கிறது பார்த்தாயா? பறந்துட்டே இரு மகாராஜா. போடு. நீ ஒரு நாளைக்கு பறக்க வெடிக்காத அறியணும். ஏய், ஓ போடு, பட போடு, பட பட்ட, 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 சிரிக்க நீ சிரிச்சுன்னு வச்சுக்கோ கொள்ளக்காட்டுல குள்ள நெறி பள்ள காட்டுற தெரியாது என்ன மகாராஜா பட்ட குள்ள நெருப்பறியாது காட்டில சொல்லு இரத்தை அப்படி அந்த அறிந்தவள் தேவனத்தில் இருக்கின்ற இருக்கின்ற ரம்பை, ஆரம்பை ஊர்வசி, ஊற வச்சு குலோத்தமை, குலோதமை நாடகை வேலைக்கை சொல்லப்பட்ட தேவர்களுக்கு ஒப்பாகி நாடகை மேலகை நாடகை மேனகை வந்துருச்சு நாடகை மேனகை அந்த தேவர்களுக்கு ஆமா ஒப்பாகி ஆ என் குல அரக்க பெண்கள் அரக்க பெண்கள் எல்லாம் அரப்ப பெண்கள் எல்லாம் நான் வரும்போது பரதமாட வேண்டும் அல்ல. ஆமாங்க எப்படி ஆடுறாங்கன்னு தெரியுமா? ஆமா எப்படி ஆடுறாங்க நம்ம மேனகை ஊர்வசி சுலோத்தமை எப்படி ஆடுறாங்க கல்யாணம் தான் கத்திக்கின்னு ஓடி போறாமா. இப்ப காலத்துல ஆடுறாங்க மகாராஜா. அவனை கட்டிப்பிடி குட்டிப்பிடி மகாராஜா அவனை கட்டி பிடிச்சு நான் தான் மகாராஜா பண்ண போறேன் இப்படி நாலு மாசம் நீ சொன்னீங்க பரதநாட்டியம் ஆடுறாங்க மகாராஜா. ஆமா ஆ, நீ கட்டிப்பிடி ஆ. அவன் எட்டி பிடிப்பான் நான் வெட்டி பிடிப்பேன். அவனை தான் வெட்டி பிடிக்கணும் மகாராஜா 4 மாதங்கள் பரதநாட்டியம் ஆடுறாங்க மகாராஜா. ஆறாங்க. எந்த மாதிரி அதுவும் தவிர சொல்லுங்க. கொல்லைய மக்கட்டாரி லூசா கட்டிக்கிறாங்க கொல்லைய மக்கட்டாரி வடிவேல் இருப்புலக்கே. கொல்லைய மக்கட்டாரி வடிவேல் இருப்புலக்கே. சபைக்கு ஒப்பாகி என் கோட்டையில் சிம்மசத்தில் அமரும் போது ஆமா நான் வரிகளை பார்த்து வல்லையம் பாலு கட்டாரி காட்டேரி ஆய். கட்டாரிங்க கட்டாரி 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 இருப்புலக்கை இரும்பு வழக்க
சொல்லக்கூடிய ஆயிரம் ஆமா எப்படி முன்னாடி பார்த்தாங்க அப்படியே 32,000 அதிகமா குடிச்சேன்னு பாக்குறேன் இன்னும் வெளியே வரை இருக்கேன்னு பாக்குறேன் அப்ப நாங்க 9 பேர் ஓடாம ఏం చేస్తారు చెప్పింది బాబు చెప్పింది ఆంధ్ర ஒண்ணு இல்ல இப்பதான் ஆந்திராவில இருந்து தமிழ்நாட்டுக்கு புற்றுநோய் வந்துருக்கு பெருமையை பத்தி உனக்கு தெரியாது தெரியாது பெருமையே பெரிய பெருமை கண்ணி கடிக்கு போல கண்ணி கேட்பேன் கண்ணி கொடுக்கல அப்படியே பத்துல கை விட்டு நல்ல ஒரு கலர் கலக்கணும் எந்த கம்யூனிட்டினா வாங்குவாங்க எனக்கு பிரியா ஒரு சீட் எனக்கு பிரியா ஒரு சீட் ஹோட்டலுக்கு போனா ஆமா என் மதிப்பை பார்த்து இலவச போடுவான் ஒரு கம்யூனிட்டி கூட ஏமாற்ற அந்த கம்யூனிட்டி குட்டைகளை பிடிச்ச கம்யூனிட்டி கூட ஏமாறுவாங்க ஆமா அவட மதிப்பு மதிப்பு ரசம் இல்ல ரசம் தாண்டி உனக்கு போனா ஆமா சரி பாத்துக்கலாம் பாத்துக்கலாமா முரசு காலமும் கங்கா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சக்தியின் தமிழ் மாலை அடிக்கடி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள கேட்டி பாருங்கள் அழகா இந்த கோட்டை ஆமா நான் பார்த்த 32 வாத்தியங்களும் வீணை சொல்லக்கூடிய எக்காலை சொல்லக்கூடிய
32 மேல வாத்தியம் 32 மேல இசைகளும் தான் 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 தான். மீதி போல வானம் மீதி விடுறாங்க அந்த தெருவுல ஐயா நிறுத்துடா நிறுத்துடா நிறுத்த சொல்லல அவன் நிறுத்துட்டீங்க அந்த அடியை இல்ல அந்த தெருவுல வச்சிருக்கீங்க ஏய் ராஜா 32 மேல வந்தீங்க தாம் 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 இந்த வாத்திய சிறந்த இசை இல்லைன்னு சொல்லவில்லை. அது அப்புறம் மகாராஜா இப்ப என்ன சொல்றேன்னா இப்பயே கேட்டு வச்சுங்க போயிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு அது கேட்டாடே ஏய் தம்பி வந்துச்சு ஊர்ல எவ்வளவோ பணம் வருது. ஆமா இந்த இசை நாங்க கேட்காம இல்ல. ஆமா நாங்க கேட்டாலும் சரி. கேட்க வேண்டிய நேரத்துக்கு கேட்கணும் மகாராஜா. கேட்டாலும் சரி. ஒரு மனுஷன் செத்த அடிக்கிற இசை இதுதான். ஆமா இதுதான். ஆனா அதுக்கு முன்ன நம்ம காலங்காலமா இந்த இசையை கேட்டுடுவோம். ஆமா. இன்னும் பார்த்தா கேட்போம் பாத்துக்கலாம். அப்புறமா போய் முப்பத்தெண்டு வாத்தியங்கள் சிறந்தவனை நான் காத்த மாகின்றவன் இசைக்க வேண்டும் அல்லவா? ஆமா அதுவும் தவிர முதல் நாள் யுத்தம். ஆமா சிம்மன் இரண்டாவது யுத்தம் என் இரண்டாம் தாய்மாம் நீலமகசூரன் மூன்றாவது யுத்தம் நான்காவது ஆமா என்னுடைய அதிகமா கையை ஆறாவது என்னுடைய அதிகமா பலி கொடுத்தோம் ஆமா அப்படியாலே நானே நீங்க நேரா சொல்றீங்க சென்று நீலகண்டனை ஆமா மூச்சியாக்க செய்தோம். வச்சான் முதல் நெற்றி கைத்தது ஆமா என்று மிக மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானே நேரப்பட்ட சென்றேன். ஆமா சென்று அந்த மன்னியனோடு யுத்தம் செய்து ஆமா கடைசியாக ஆயுதம் இல்லாமல் நீராயுதபாணியாக நின்று அசிங்கப்பட்டேன், கேவலப்பட்டேன். நிராகரியாக்கி அசிங்கப்பட்டுட்டோம். அது மட்டுமா அவன் கூறிய வார்த்தை என்ன? என்ன அதான் சொல்றா மனிதர்ம முறைப்படி ஆமா ஆயுதம் இல்லாதவரை ஒரு அரசனோடு ஒரு அரசன் போர் செய்யக்கூடாது. தெரியல ஆகையால் இன்று போய் நாயவாதி தெரிவித்தான். நாளைக்கு வா இதை விட ஒரு கேவலம் ஆமாங்க. ஒரு அசிங்கம் ஆமாங்க. இந்த வாதம் சொல்லுக்கு தேவையா? அந்த கேட்ட வார்த்தையை கேட்டுட்டு நல்ல நல்ல பொட்டுக்களை வாங்கி அப்படி சேர்த்துருக்கோம். ஏண்டா? அதுதான் மிகப்பெரிய விஷமா. வராது எனர்ஜி கிடைக்குது. சரி அசிங்கப்பட்டு வந்தீங்க. ஆமா. பிறகு என் தம்பி ஐயா வாதாபி சோழை இல்லத்துக்கு அனுப்பினோம். சரியா நிர்வாக ஆமா. நிச்சயம் என் தம்பிக்கு வெற்றி கிடைத்திருக்கும். கண்டிப்பாக ஆமா. தங்க தம்பி எப்படிப்பட்டவன்? எல்லாத்தையும் முழுங்கி அவசியம் கடமை ஒரு தம்பி தங்க தம்பிக்கு ஆமா. சும்மா வர மாட்டோம். நிச்சயம் அப்படி இருக்கு. சென்னையின் தம்பி அடியா என்று எது சென்று பார்த்து மந்திரி எது சென்று பார்த்து மேல தாளத்தோடு மரியாதையோடு ஆஃப் பண்ணிடலாமா? மங்களம் தெரியறதுக்கு வேற என்ன சொல்லலாம்? இனி எதுக்கு ஆன் பண்ண
மகாராஜா அவருக்கு அடிக்கிற மூலம் ஓ அவன் அடிக்கிற மூலம் தம்பி சாதாரண அதானே பார்த்தேன். தம்பி தங்க கத்தி ஓ அங்க அடிச்சா கேட்காது. மகாராஜா அதேதான் அதனால இங்க வந்து வரைக்கும் அடிச்சு வரீங்க. அதானே பார்த்தேன். நீ எப்பேற்பட்ட மூலகார மந்திரி மகாராஜா நீ கரெக்டா ரெண்டு பேரும் புடிச்சு பேசுறேன் மகாராஜா தம்பி போறாரா சமராய் பட்டத்துக்கு போனாரா இல்ல ஈக்குறான் போனாரா போன உடனே அந்த வழி இருக்கும் தம்பிக்கும் சரியான யுத்தங்கள் மல்யுத்தம் அவர் அடிக்க என்னைக்கு இல்லைங்க தண்ணி வட்டா தண்ணி போன உடனே மல்யுத்தம் செய்தோம் அந்த வள்ளியை தட்டுக்கிட்டு தடுமாறி கீழ் வீட்டுல ஒரு அடி வள்ளி கீழ் பொத்துன்னு வேண்டாம் தூக்கி போட்டு வச்சுக்கிறேன் நாமளும் அடிப்போம். அரைக்குறை உயிர் தான் இருக்கும் தூக்கி அதுக்குதான் போட்டு வச்சுக்கிறேன் அதான் மூஞ்சி பாக்கல எத்தனை அவ்வளவுதான் முதல்ல அடிச்சிரும். முதல்ல முடிச்சு நம்ம எத்தனை வந்து ஆளு சத்தமா மறிக்கிறோம் சத்தமா மறிக்கிறேன். இல்லங்க என் முன்னோடி அத்தனை பேரும் பாம்பு தலையை பித்தவர்கள். ஆமாங்க தலை பிடிச்சாது ஆமா சொல்லியிருக்காங்க பேர். ஆமா சாம்பல் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டு பித்தன் போல இருக்கின்றது. ஒரு பொட்டச்சி காமாச்சி செவிலியா கொலை கொண்டு வந்தா அந்த பண்டவா ராக்க மானகட்ட மக்கால ஓய் அடிக்கடி குதி மகாராஜா ஒண்ணுமே இல்ல மகாராஜா போயிட்டு லவண்டிக பை வன்னியர் தானே அது? இது அவங்களுடைய அவங்களுடைய தம்பியா? ஆமா, அவங்க வந்து சும்மா சொல்றாங்க வன்னியன்னு. அவங்க பார்த்த உடனே சொல்றாங்க, ஆனா இது அப்ப அங்க உட்காந்து இருக்குது. தம்பிடா அங்க உட்காந்து இருந்தாங்க. தம்பிடா உட்கார சொல்றேன். உள்ள உட்காந்து இருந்தாங்களே வேஷம் போடுறதுல தம்பி தான். துணி தூக்குற பாரு மூச்சு கிடக்குது நீ மூஞ்ச காமிக்கிற அந்த வன்னிய மூஞ்சில சிரிக்காத லூசு. நீ அங்க போய் எடு. நான் இங்க காய்த்துப்பேன். சரி ஏன்னா நீங்க சமையல் உதவிய மூல காரணம். ஆமாங்க ஆமாங்க கடைசி வரைக்கும் கரை சேர்க்கிறோம் நாங்க துப்பும் போது ஆமாங்க அதனால நீ இங்க இருந்து எடு. நான் இங்க இருந்து துப்பேன். குஞ்சு குஞ்சு தான் பாருங்க குஞ்சு குஞ்சா மகாராஜா துணியா யாரு பாரு தம்பி ஐயோ
நீட்டிட்டாரா ஐயோ தம்பி தம்பி என்னடா விட்டுடா நான் சொன்னது ஏன் தம்பி நான் தான் சொன்னேன் நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் நீ இது வந்து தம்பி என்னடா விட்டுடா தம்பி அவங்க உட்காந்துருக்கு யார தம்பி தான் பிறந்த தம்பி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க போய் பார்த்துட்டு விட்டுடா வேற என்ன வீடு என்னடா நிறைய பேர் என்ன தம்பி தனக்கா தனக்கா எடுக்கிறியா எடுக்கிறியா புகழ் புகழ் நல்லா எடுக்கிறியா என்னடா விட்டுடா அந்த சின்னவன் நன்னியனாலே அந்த சின்னவன் நன்னியனாலே நீ மாட்டு மடிலாயோடா என்ன காரணமோ தம்பி என்ன காரணமோ தம்பி அந்த வண்டி என்னை எதிரியா தம்பி தம்பி என்ன காரணமோ தம்பி அந்த வண்டி என்னை வென்றிடாமல் சின்னவன் கையினாலே நீ மாண்டு மடிலாயோடா தம்பி என் செல்லமே எனக்கு பின் நாடாத என்று இருந்தேனே தம்பி மேனாடியார் வர பரிவர்த்தி விட்டேனே தம்பி தம்பி நான் அமலமானே எப்படியெல்லாம் ஒன்றாக கூடி விளையாடினோம் இந்தியன் தம்பி அப்பே சொன்ன வாங்கி தம்பி ஒன்றாக விளையாடினோம்
கோட்டையில் வீதியாக சுற்றி திரிந்தோமே ஆமா. அந்த 5 வயதிலே கல்லை கற்று ஆமா. 6 வயது 2 வயது பிரம்மாஸ்த வரமும் பெற்றேனே பெற்றேமா. தம்பி 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 மூவாறு வயதிலே பேண்ட் ஃபுல்லா மண்ணு தானே இதுல தெரிஞ்ச நல்லா ஆனா மாமாவோட தம்பி கூட இருந்தாரு எவ்வளவு எழுதுறாங்க பாரு என் மம்மி தைச்சிடும் அதே தண்ணி போட்டு ஆசனாவே முடியும் ஏன்னா வாதாப்பிக்கு தம்பி நேற்று எங்க அப்பா சாமி காமாட்சம்மன் வந்தாங்கல்ல பெரியப்பா வந்துச்சு 4 பேருக்கு வந்துச்சு எங்க அப்பாவுக்கு வந்துச்சா பிங்க் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்களே செட்டு எங்க அப்பாவுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னிச்சு கோபி கத்துக்கணும் செகண்ட் ஒரு ஆயாக்கு வந்துச்சு அந்த கோபி அக்கா அவங்க ஆயா அதாவது பெரியப்பாக்கு வந்துச்சு அது லாஸ்ட்ல எங்க அப்பாவுக்கு வந்துச்சு என்ன பண்ணாங்க பின்னாடி அப்படியே பாங்க சொல்ல அப்படியே அங்க பாரு நான் வாங்கிய வரம் அந்த அக்னி என்ற ஒரு வார்த்தை மறந்து வரம் வாங்கி விட்டேன் அந்த திருத்தை தேவடியா சரஸ்வதி இருக்கின்றாலே அந்த மாலாகிய கண்ணன் ஏதோ சுற்றி செய்து போன் ஆடுது பாரு அந்த அக்னி என்ற உண்மை எனக்கு வெளியாக வந்து தம்பி கை தெரிஞ்சு ஆண்டாண்டா ஏதாவது தம்பி வர போறா ஆண்டன் வரோம் விடு தம்பி ஐவார பாருங்க மகாராஜா பச்சாச்சு உள்ள போட்டு தம்பி மீது பானம் எடுக்கின்ற போது குறுக்கடை தடுத்திருக்க வேண்டாமா தடுத்திருக்க வேண்டாமா என் தம்பி இப்படி விட்டு விட்டீர்களா அவங்க நாம் வாங்கியதோ சாகாத வர்றோம் மகாராஜா இப்பதான் எனக்கு ஒரு வாசம் நம்ம சேராச்சரையில அக்கிரியில ஜெயிச்சுவோம் புள்ள ஒருத்தங்கிறானே நீ
போய் போற விடு. போகட்டும். ஆமா அவன் சூத்து நம்மளுக்கு வருது. ஏய், முத்து முத்தாக 3 பிள்ளைகள். ஆமா முத்து முத்தாக ஆமா நம்மளுக்கே போறது. 3 பிள்ளைகள். ஆமா எப்படி என்றால் ஒவ்வொருவரும் ஒருவரும் ஒவ்வொரு திறமை கொண்டவர்கள். ஆமாங்க. ஆமா. அபிஜித், யமஜெய், காலகண்டர். அந்த 3 பேர் இருக்காங்க. ஆமா. 5 வயதிலே ஆமா அந்த அக்னியை ஆமா 5 வயதிலே யமனை வென்றவன். ஆமா என் 2ஆம் மகன் யமஜெய். 5 வயதிலே காலம் சொல்லக்கூடிய யமனை வென்றவன். என் 3ஆவது மகன் காலகண்டர். ஆமா அப்படி இருக்க போனே அடங்கி பிள்ளைகள் முத்து முத்தாக இருக்க ஆமாங்க. எனக்கு என்ன கவலை? கவலையே கிடையாது. ஏய், பூரா நீர் போட்டுதான். எக்காலத்திலும் பூச்சி தள்ளி கொடியானுக்கு என்ன காண வராது சொல். ஆமா முன் வைத்த காலை பின் வைப்பதில்லை. வைப்பதில்லை. ஒரு சென்று இன்றைய நாள் யுத்தத்திற்கு என் மூத்த மகனாகிய அபிநந்தி சகாயம் பட்டம் கொடுத்து போருக்கு அனுப்புகிறேன். அழைத்து வா. கொண்டாடுவாங்க. எப்படியாவது. ஆமா. இந்த காலத்தில்